Hi friends, welcome to Iconic Nature Cure channel. So இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் டைம் வந்து ஹைப்பர்டென்ஷனுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். So இந்த டைம் பாத்தீங்க அப்படினா நெஃபிடிபின் அப்படிங்கற டேப்லெட் ஹைப்பர்டென்ஷன் கண்டிஷன்ல மேக்ஸिमम n நம்பர் ஆஃப் டாக்டர்ஸால பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது. So அந்த நெஃபிடிபின் டேப்லெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துங்கறத நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். So அந்த டேப்லெட்ஸ் எடுக்காம அந்த டேப்லெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம்ங்கறத இந்த இடத்துல பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hello friends, last time பாத்தீங்க அப்படினா கேப்ட்ரோஃபில் அப்படிங்கற ACE இன்ஹிபிட்டர் டேப்லெட் வந்து லாஸ்ட் டைம் ஹைப்பர்டென்ஷனுக்கு n நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் காரணத்தினால அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்ங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த தடவை பாத்தீங்க அப்படினா நெஃபிடிபின் அப்படிங்கற டேப்லெட் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ நெஃபிடிபின் அப்படிங்கற டேப்லெட் வந்து பாத்தீங்க அப்படினா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கால்சியம் சேனலை பிளாக் பண்ணி சோ அந்த ஹார்ட்டோட பம்ப் ரேட்டை அப்படியே கம்மி பண்ணி ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணி பிபியை கம்மி பண்றது தான் இதோட ஒர்க். சோ இதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மாத்திரை பாத்தீங்கன்னா நெஃபிடிபின். சோ நெஃபிடிபின் மாத்திரை எடுத்துக்கிறது மூலமா நிறைய லாட்ஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. சோ அந்த சைடு எஃபெக்ட்ஸை பிரிவென்ட் பண்றதுக்காக நெஃபிடிபின் டேப்லெட்டுக்கு பதிலா என்ன ஃபுட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தப்ப நிறைய பேர் சஜஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த தடவை சொல்றப்போ கொஞ்சம் சிம்பிள் ஃபுட்ஸா வந்து சொன்னா கொஞ்சம் ஈஸிலி அவைலபிள் ஃபுட்ஸா வந்து சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு எடுத்துக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால இந்த தடவை என்ன சொல்ல போறேன்னா டயட் சார்ட்டாவே சொல்ல போறேன். ஸோ டயட் சார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சமையலுக்கு வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு வந்து ரெட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, சால்ட்டுக்கு வந்து ராக் சால்ட் இல்ல அப்படின்னா இந்து உப்பு கடையில கிடைக்கும், இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி அல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த அல்ட்ரேஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெந்தயம், வெண்டைக்காய், அத்திப்பழம் இது மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில நீங்க மார்னிங் ஜூஸை வச்சு டயட் ஆரம்பிக்கிறப்போ அந்த வெந்தயத்தை துணியில கட்டி நீங்க தொங்கு போட்டுருங்க. இன்கேஸ் அத்திப்பழத்தை நைட் ஊற வச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில வெறும் வயிற்றுல நீங்க அத்திப்பழத்தை சாப்பிட்டுருங்க. இன்கேஸ் நீங்க வெண்டைக்காவை தண்ணியில ஊற வச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் அந்த ஜூஸ் டயட்டுக்கு பதிலா அந்த வெண்டைக்காவை காலையில எடுத்துக்கோங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டே ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறப்போ தயவு செஞ்சு வாட்டரோ இல்லை ஒயிட் சுகரோ ஆட் பண்ண வேண்டாம். பீட்ரூட் ஜூஸை எடுத்து 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மோஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ மார்னிங் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள காலையில் உணவாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா திணை வந்து உங்க உடல்ல வலுவை கொடுத்து உங்க இதயத்துல அபரிமிதமான மாற்றங்களை கொண்டு வருங்கிறத எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஸோ திணையை வந்து நீங்க நார்மலா ரைஸ் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. அதனால பொங்கல் மாதிரி வந்துடும். ஸோ திணையும் தேங்காய் சட்னியும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா திணையை வேக வச்சு நல்லா மசிச்சு தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி நீங்க தோசையா சுட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் நீங்க மார்னிங் ஃபுட்டா எடுத்துக்கலாம். அடுத்து 10 மணி. ஸோ 10 மணிக்கு வந்து என்ன பண்றீங்க, நீங்க போறப்போ ஒரு 2 டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ 2 டப்பால ஒரு டப்பால பட்டர் மில்க் ஒரு மோர் எடுத்துக்கோங்க, இன்னொரு டப்பால லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஈவினிங் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு வந்து ஈவினிங் போட்டு குடிச்சுக்கோங்க. மதியம் சாப்பிட்றதுனா மட்டும் மார்னிங் நீங்க எடுத்துட்டு போங்க. ஒரு டப்பால லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு டப்பால பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ 10 o'clock டயட். 10 o'clock டயட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 o'clock நீங்க வந்து ஒரு லெமன் ஜூஸ் ட்ரிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள. ஸோ 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள நீங்க மதிய சாப்பாட்டுல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க மதிய உணவுகள்ல சாதத்துக்கு பதிலாக நீங்க வரகரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வரகரிசியை வந்து நீங்க எப்பவும் போல ரைஸ் வேகிற மாதிரி வேக வச்சு நீங்க டப்பால போட்டு எடுத்துட்டு போயிருங்க. வரகரிசிக்கு குழம்பா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா முருங்கைக்காய் குழம்பு நீங்க எடுத்துக்கலாம். வரகரிசியும் முருங்கை குழம்பும் ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே உணவுக்கு முன்னாடி ஒரு சூப்பும் உணவுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரூட்டும் எடுத்துக்கிறது தான் இந்த மெடிசனோட ஒரு ஃபார்முலா. பிபி குறையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டயட் சார்ட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த உணவுக்கு முன்னாடி நீங்க என்ன சூப் எடுக்கணும் அப்படின்னா பொட்டேட்டோ டொமேட்டோ சூப். சரிங்களா? பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் நீங்க சூப்பா பண்ணி நீங்க பொட்டேட்டோ டொமேட்டோ சூப் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு அபரிமிதமான மாற்றத்தை உங்க உடல்லையும் உங்க இதயத்துக்கும் கொண்டு வருங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை.
டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ சூப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரகரிசியும் முருங்கை குழம்பும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மோர் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அந்த பாட்டிலை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருங்க. சாப்பிட்டு ½ hour கழிச்சு நீங்கள் கோவா கொய்யா பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மெடிசன் வேர்ல்டுல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பவர்ஃபுல் மெடிசன் தான் நான் சொல்லுவேன். 1989 ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு. அந்த ரிசர்ச் பேப்பர்ல கிட்டத்தட்ட 40,000 பீப்புளை வச்சு ரிசர்ச் பண்ணி அவுட்புட்டா வந்த அவுட்புட் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு ½ hour அப்புறம் கொய்யா பழத்தை அதுவும் மதிய டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a very powerful medicine for high BP. அடுத்து ஈவினிங் ஃபுட், ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்க வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்த 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒயிட் பீன்ஸ். தயவு செஞ்சு கடையில் போனீங்கன்னா பிளாக் கலர்ல பீன்ஸ் இருக்கும், பிளாக் பீன்ஸ் இருக்கும், கிட்னி பீன் இருக்கும், அதெல்லாம் எதுவும் வாங்காதீங்க. ஒயிட் பீன் நெட்ல அடிச்ச கூட பிக்சர் வரும். ஸோ ஒயிட் பீனை நீங்கள் கையளவுக்கு மட்டும் எடுத்து பாயில் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை பாயில் பண்ணாலும் சாப்பிட மாட்டேன், பாயில் பண்ணி ஒரு தேங்காய் மிளகா அதெல்லாம் போட்டு தாளிச்சு தான் நான் சாப்பிடுவேன், அதான் எனக்கு பழக்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன், காரத்துக்கு ரெட் பெப்பரும் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் தயவு செஞ்சு உப்புக்கு பதிலாக இந்து உப்பும் எடுத்துக்கணுங்கிறத நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் ஆலிவ் ஆயில் போட்டு தாளித்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நைட்டு ஃபுட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திணை காலையில் வந்து நீங்கள் திணையை வந்து வேக வச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து நீங்கள் திணையை கஞ்சா சாப்பிடலாம். திணை கஞ்சும் நெல்லிக்காய் துவையலும் ஒரு அருமையான உணவு பிபிக்கு. ஸோ நைட்டுக்கு வந்து திணை கஞ்சும் நெல்லிக்காய் உணவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து மாடர்ன் பீப்புள் என் குழந்தைங்களாம் சாப்பிடாதுங்க, இல்லை வந்து என் புருஷன் வந்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் தோசை பண்ணலாம். ஸ்ப்ரவுட்ஸை பாயில் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா மசிச்சிடலாம். ஸோ மசிச்சு நீங்கள் வந்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி தோசையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் தோசையும் நெல்லிக்காய் ஜாமும் நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலராக வீட்டில் ஜாம் பண்ணுற அதே ப்ரொசீஜரில் அந்த பழத்துக்கு பதிலாக நீங்கள் நெல்லி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ரேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அவர் பண்ண ஒரு ரிசர்ச் வந்து இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்லையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். அவரோட ரிசர்ச்சோட அவுட்லெட் என்ன சொல்லுது அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லூக்வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் கிடையாது, ஹாட் வாட்டரில் ஹனி போட்டோம் அப்படின்னா ஹனியில் இருக்கக்கூடிய அயன் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் கிடையாது, லூக்வார்ம் வாட்டர், நல்லா மிதமான சூட்டில் உள்ளக்கூடிய ஒரு தண்ணி. மிதமான சூட்டில் 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஹனி வாட்டரை ரெகுலராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். ரெகுலராக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹனி வாட்டர் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அட்ரோஃபி, ஹை பிபி, எத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற மாதிரி இதயம் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றங்களை உங்களால் ஸ்கேனிங்கில் பார்க்க முடியும்.